அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 27/11/2025 சப்தமி திதி நள்ளிரவு 12:30 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு 2:32 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்த யோகம் பின்னிரவு 2:32 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் மற்றும் கிரகப்பிரவேசம் செய்ய, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, தங்க ஆபரணங்கள் வாங்க, காது குத்த, புது வேலையில் சேர, குழந்தையை தத்தெடுக்க, வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு காலத்தில் மாணவராக இருந்தவர்தான். ஒவ்வொரு வெற்றியாளரும் ஒரு காலத்திலே தோற்று போனவர்கள்தான். அவர்களெல்லாம் அனுபவ பாடம் என்ற பாலத்தை கடந்து வந்தவர்களாவார்கள். ஆமாங்க, அனுபவங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெருசுங்க. அடுத்தவங்க அறிவுரை சொல்லும்போது, ஆலோசனை சொல்லும்போது அதெல்லாம் நம்ம அடிமனசில் பதியாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் நாம் அடிபட்டு வரும்பொழுது அது மனசில் பதிஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் எல்லாம் ஒரு அனுபவம்தான் என்ற பெருந்தன்மையோடு எதையும் எடுத்துக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. முடியாதுங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பேச்சுவார்த்தையில் அறகுறையாக நின்று போன பல விஷயங்கள் இன்றைக்கி முழுமை அடையுங்க. இடம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, அதெல்லாம் முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அக்ரிமெண்ட் ஏற்கனவே போட்டிருந்தவங்க இன்றைக்கி பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. அதே போல் சந்திரன் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியும். பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. ஆனால் ஏழரை சனி இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி எந்த முதலீடும் செய்யாதீங்க. அதே மாதிரி இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, நல்லாயிருக்கும், ஜெயிப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட
யாருக்காகவும் நாம் பாரமாக இல்லை என்று சந்தோஷப்படுவதே மேலானதாகும். ஆமாங்க, மற்றவங்களுக்கு பாரமாக சுமையாக நாம் எப்பொழுதுமே இருந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அதனால தான் அடுத்தவங்கள சார்ந்து நீங்கள் வாழ மாட்டீங்க. இலவசமாக யாராவது எதாவது கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் மறுத்துருவீங்க. இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாம் எதுக்காக? இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா போயிட்டே இருப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்கள் கைகளை எதிர்பார்த்து அமராமல், பாரமாக இல்லாமல், தன்னிச்சையாக தன் கையே தனக்குதவி என்று தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டீங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அந்த ஒரு இடத்த கொடுத்துட்டு அதில் வர்றதை வச்சு முடிச்சிடலாம் எல்லா வேலையும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த இடம் விலை போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்கார். எதையுமே சந்தோஷமாக அனுபவிக்க முடியல. ஒரு நல்ல செய்தி வந்தால் வேற ஒரு செய்தியும் உடனே கூட வருது. இதுக்காக சந்தோஷப்படுறதா அதுக்காக சங்கடப்படுறதானே தெரியலையேன்னு சில நேரங்களில் திக்கி திணறி தவிக்கக்கூடிய நேரமும் இன்னைக்கு இருக்குதுங்க. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு அவர் அஷ்டமாதிபதி தனக்கு அஷ்டமத்தில், அது 8க்குரிய கிரகம் தனக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும், அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்லைங்க, உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. ராகு 10ல் இருக்கிறதுனால புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சியில் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் கடந்த காலத்தின் கைதியாகவே இருக்காதீர்கள். அது ஒரு பாடமே தவிர ஆயுள் தண்டனை அல்ல. ஆமாங்க, சிலெல்லாம் நடந்து முடிஞ்சதை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நடந்துருச்சு. நடக்க போகிறத பற்றி நம்ம யோசிப்போம். அந்த நடந்து முடிந்த அந்த சோக சம்பவம், அந்த தோல்வி சம்பவம் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன, அதை நாம் முதல்ல தெரிஞ்சுப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தெல்லாம் அது காட்டி கொடுத்துச்சு. அது மூலமாக நமக்கு நிறைய படிப்பினைகள், பாடங்கள்லாம் நமக்கு தெரிய வந்தது, நாம் கற்றுக்கிட்டோம். அப்படி இருக்கிறதுனால அதையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காம அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை நாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடு எதிர்கால கனவுகளை நினைவாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் என்னென்னவோ யோசனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓடும். பெரிய பெரிய யோசனைகளாக இருக்கும். எந்த யோசனையாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு கையில் பணம் வேணும். அதுதான் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. என் கையில் மட்டும் பணம் இருந்திருந்தால் இந்நேரம் 3 வியாபாரம் நான் ஆரம்பிச்சிருப்பேன், 3 தொழில் தொடங்கியிருப்பேன், எத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிசாரத்தில் குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா. அவர் உங்களுக்கு பெரியவங்களுடைய நட்பை ஏற்படுத்துவார். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க அறிமுகம் ஆகுவாங்க. அவங்களோட இணைந்து கூட நீங்கள் சிலதெல்லாம் தொடங்கிறதுக்கான
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் மனசுக்குள்ளாரையே எல்லா திட்டங்களையும் வச்சுக்காமல் மனம் திறந்து ஒரு சிலர்கிட்டலாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வதும் நல்லதுங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிப்பீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகுங்க. சூரியனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சலுகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற அளவில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பற்று வரவு அதிகமாகும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எளிதாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இவர்கள் ஏன் இப்படி என்று நினைத்து ஏங்குவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து ஒதுங்கி விடுவது நல்லது. ஆமாங்க, சிலர் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். சிலர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சி ஆதங்கப்பட்டு நாம் நம்ம உடம்பை கெடுத்துக்கிறத விட இவங்கெல்லாம் இப்படி தான், இவங்கள ஒன்றும் மாற்ற முடியாது, நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு தற்போது வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சாப்பாட்டில் உப்பு காரம் வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம்னாலே கொஞ்சம் வாயு தொந்தரவுகள்லாம் இருக்கும். சின்னதாக அலர்ஜியெல்லாம் வந்துட்டு போகும். அப்படி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார முன்ன பின்ன ஏதாவது பேசினாங்கன்னா சரி, சந்திராஷ்டமம் வேலை செய்து அவங்களா அது சொல்லலை, அது சொல்ல வைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படி பொறுத்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பயணங்களின் போது கவனம் தேவை. ஏன்னா விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் கொஞ்சம் தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தோடு ஊருக்கு பயணிக்கிறீங்க அப்படின்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அப்புறம் கிளம்புறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. நேற்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்தது, கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. புதுசாக ஏதாவது பண்ண போகிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக பண்ணணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் ஏதாவது தொடங்குறோம்னா அது கொஞ்சம் இழுபறியாகவே ஆயிண்டு போகும். அதுக்காக தான் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வழக்கமான பணிகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முருகப்பெருமானை இன்றைய தினத்தில் வணங்கலாம். கந்தசஷ்டி கவசம் கூட இன்றைக்கி படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு பயணியின் மனநிலையை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணத்திற்கு தேவைப்படுவதை மட்டும் எப்பொழுதும் எடுத்து செல்லுங்கள். ஆமாங்க, சித்தர்கள் அது மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நாம் இங்கே வந்திருக்கிறது இது ஒரு வாழ்க்கை பயணம். இது பயணத்தில் தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இங்கேயே செட்டில் ஆகிறதுக்காக நாம் வரல. அதனால தாங்க நீங்கள் பெருசாக வாரி இறைச்சி நீங்கள் எதையும் சேமிக்க மாட்டீங்க. இருக்கிறத அடுத்தவங்களுக்கு நாம் கொடுப்போம். அதே மாதிரி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். போகும்போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோங்கிற மனநிலையோடு கொடுப்போம், கொடுத்து உதவுவோங்கிற அந்த கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி தான். எது சம்பந்தமாக பேசினாலும் உங்களுக்கு வெற்றி தான். நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரியவர்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் உங்கள் ராசிநாதன் சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுப்பேற்பதற்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால வீடு, மனை, சொத்து வாங்கிறது, விற்கிறது லாபகரமாக முடியும். சிலர் புது சொத்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான் நிம்மதி இல்லாமல் போட்டு அலகழிக்கிறாங்களேன்னு சொல்லி சில நேரங்களில் திணறிக்கொண்டும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கை 1000 ஆச்சரியங்களை தனக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே தயாராக இருப்பீங்க. போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனைப் போல எங்கும் எப்பொழுதும் எதையும் சந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காலையில் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மதியத்திலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. ஆகிறது ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் இன்றைக்கி மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் 3ஆவது வீட்டில் போய் மறைஞ்சிட்டாரு. ஆனால் ராசிநாதன் புதன் 2ஆவது வீட்டில் உட்காந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காருங்க. அதனால் சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அதே மாதிரி சூரியன் செவ்வாயெல்லாம் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கிறது, ஒரு கடனை அடைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. சுக்கிரன் 3ஆவது வீட்டுக்கு வந்ததுனால தம்பி தங்கைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தங்கைக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. நீங்களும் இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து அந்த காலத்து ஞாபகத்தில் இன்றைக்கி நீங்கள் மூழ்குவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி சந்தோஷமும் உண்டுங்க. லாபத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுடைய தனித்திறமை, தனித்தன்மை அதெல்லாம் இன்றைக்கி வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது. ஒதுங்கி போவதை விட மறந்து போவது இன்னும் நல்லது. ஆமாங்க, சிலர்லாம் கூடவே இருப்பாங்க, குழி பறிப்பாங்க, நம்பிக்கையோடு நாம் அவங்கள வச்சுருப்போம்.
ஆனால் அவங்க வேறு மாதிரி நடந்துப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பண்பட்ட மனநிலைக்கு வந்துட்டீங்க. இப்போல்லாம் ஒரு முதிர்ச்சியான மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நிறைய அடிபட்டு அனுபவப்பட்டதுனால இப்போ சிலதெல்லாம் நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னத்துக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்து பிபி ஏற்றிக்கிட்டு இறக்கிக்கிட்டு, வேண்டாம் விட்டுரு, அதை மனசுலேருந்தே நம்ம டெலீட் பண்ணிடலாம், லிஸ்ட்லேயே வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டதையெல்லாம் அவ்வப்போது அப்போதே மறந்துவிட்டு நல்லதை மட்டும் அடிமனதில் வைத்து கொண்டு 4 பேருக்கு நல்லதை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட சில கரடுமுரடான விஷயங்கள்லாம் சில நேரங்களில் இருக்கும். உதவின்னு கேட்டுட்டு வந்தாங்க, நாம் ஒன்றுமே யோசிக்காமல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தோம். ஆனால் அந்த நன்றி யாருக்கும் இப்போ இருக்க மாட்டேங்குது. இப்போ நாம் ஏதாவது கேட்க போனால் தத்துவம் பேசுகிறாங்க, எப்பன்னு கேட்குறாங்க, என்ன இதெல்லாம் உலகம் சொல்லி சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்றைய தினத்தில் நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உலகத்தை நாம் திருத்த முடியாது, மாற்ற முடியாது. நம்மளை நாம் கொஞ்சம் மாற்றிட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி உங்களையும் நீங்களே இன்றைய தினம் மாற்றிக்கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்கிறவர் சனி பகவான் தான். முழுமையான ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறார். அதனால் இன்றைய தினத்தில் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகும். விஐபிகள் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் திருமண நிகழ்வுகளையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. தீர்க்கமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனமே அழகானதாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே உண்மையாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் எல்லார்கிட்டையுமே உண்மையை எதிர்பார்க்குறீங்க. ஆடம்பரமாக அளவுக்கு அதிகமாக அவங்க மாட்டும் ஏதாவது பேசிகிட்டு இருந்தால், உண்மை இல்லாததை பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. அதுக்கு பதிலாக அளவாக பேசி உண்மையாக பேசி அதே நேரத்தில் அப்பப்போ மௌனமாக இருக்கக்கூடிய சிலரை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க. சொத்து பத்து விவகாரங்கள் இன்றைக்கி பேசலாம். ராசியாக பேசி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டுக்கிட்டலாம் எதுக்குங்க நாம் பேசி முடிக்கலாங்க அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிலுவையில் ஏதாவது வழக்கு இருந்தால் கூட நம்ம ராசியாக போய்க்கலாங்க அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. காரணம், ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துட்டார். சுக்கிரன் ஒரு சமாதான புறா, அவர் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால மனசுலேயும் சின்னதாக ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்குள்ளார வருங்க. அதே மாதிரி முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ், அதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது காரணமே முன்ன மாதிரிலாம் இப்போ எதையும் போட்டு மனசுக்குள்ளார உழட்டிக்கிறதே கிடையாது. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால உடம்பு எடையை குறைக்கிறது, இளமையாக வச்சுக்கிறது, எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியம்தான் நம்ம கூட வரப்போகுது. நம்ம காசு பணம் வச்சுருந்தா முதுகில் சுமந்துட்டு வர முடியாது. ஆனால் ஆரோக்கியமும் அறிவும் நம்மோடையே வரக்கூடியது. ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துவோம், அறிவையும் பலப்படுத்துவோங்கிற முடிவுக்கும் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் ராசிக்கு பலமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க, லாபம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அந்த தேங்கி கிடந்த வேலைகள்
அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் செய்து முடிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், முன்கோபம் இருக்கும், கோபப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, புகைப்படம் எடுக்கும்போது மட்டும் புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கை. ஆமாங்க, யாராவது வந்தாங்கன்னா கல்யாண பத்திரிக்கை, கிரகப்பிரவேச பத்திரிக்கை இதெல்லாம் எடுத்துகிட்டு அழைப்பிதழ் கொடுக்க வந்தாங்கன்னா அப்போ மட்டும் சேர்ந்து நின்று பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டு அடுத்த நிமிஷம் நம்ம வேலையை நாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சிலருடைய வாழ்க்கை தனிமையில் போய்விட்டதுங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நடிப்பு நமக்கு தேவையில்லை, யதார்த்தமாக இருப்போம், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவோம்னு சொல்லி எங்கும் எப்போதும் மனதில் எதையும் ஒளித்து மறைத்து வைத்து கொள்ளாமல் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஏதாவது லாபம் வரும். புதுசாக ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி கல்லாவிலையும் இன்றைக்கி காசு விழுங்க. பல நாட்களில் கூட்டம் சேருது, ஆனால் கலெக்ஷன் ஆக மாட்டேன்னு நினச்சிங்க. இன்றைக்கி கலெக்ஷனும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த உத்தியோகஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. சிலருக்கு திடீர்னு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்துடன் கூடிய வேலையில் போய் சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சகோதர வகையில் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது செலவு, மனத்தாங்கல்கள் இருந்துன்னு இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டு. தைரியத்தை கொடுக்குற வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஆனால் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு அறிமுகமாகி இதில் போட்டால் அவ்வளோ வரும், அதில் போட்டால் இவ்வளோ லாபம் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் நம்பிடாதீங்க. போலிகளை கண்டு ஏமாந்துடாதீங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குது, நல்லா இருக்குது உங்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பாரமாய் இருப்பதை விட கொஞ்சம் தூரமாய் இருப்பதே மேல். ஆமாங்க, உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கசக்க ஆரம்பித்தா நீங்கள் கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அந்த கூட்டுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறத விரும்ப மாட்டீங்க. கிளம்பிடுவோம், நாம் நம்ம வழியை பார்ப்போம், நாம் யாருக்காகவும் தொந்தரவாக நாம் இருக்க வேணாம், அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நாம் நிற்க வேண்டாம். அவங்க அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுக்கு மேலே நமக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தூரமாக சென்று தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் தகுதியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மதியம் 2:07 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறாரு. அவிட்ட நட்சத்திரத்தில் பயணப்பட்டுருக்காரு. அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. நடக்கும்போது பார்த்து நடங்க. எழுந்திருக்கும்போது வேகமாக எழுந்திருக்காதீங்க. லேசாக தலை சுத்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் சில நேரங்களில் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில்
புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போவீங்க. எல்லா பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லாருக்காகவும் நீங்கள் வேண்டிக்கிறீங்க. நமக்காக யார் வேண்டிக்கிறான்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. எல்லாம் கடவுள் இருக்கார் பார்த்து பாருங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:07 வரைக்கும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. அவசர முடிவுகளோ முதலீடுகளோ யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. இன்றைய தினம் மதியம் 2:07 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் முற்பகல் முன்ன பின்ன இருந்தாலும் பிற்பகல் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உடைந்திருக்கும் மனநிலையிலும் உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் உன்னை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எவ்வளோதான் மனசு உடைஞ்சி போயிருந்தாலும் கூட அப்படியே நீங்கள் முடங்கி போயிட மாட்டீங்க, உடைஞ்சி போயிட மாட்டீங்க, ஒதுங்கி ஓரமாக பதுங்க மாட்டீங்க. பார்த்துக்கலாம், எல்லாம் நமக்கு நல்லது தான் நடக்கும், நாம் உழைச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் துடைத்து தூர எறிந்து விட்டு நம்மாலும் முடியும் இனிமேலும் முடியுங்கிற ஒரு எதிர்கால கனவுகளோடு அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையே, வருமானம் வருது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை விட அதிகமாக பல மடங்கு செலவு கூடிக்கிட்டே போகுதே, என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க, அவங்களுக்கு வேண்டியதையும் நாம் செய்தாகணும். அதனால் வேலையில் இருந்துக்கிட்டே ஏதாவது சைடில் சின்னதாக ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா, ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா, கமிஷன் வகையில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. ஆனால் 7 சனி இருக்கிறதுனால எதுலையாவது போய் லாக் ஆகிடக்கூடாது, அதுக்கு இருக்கிறதே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைக்கவும் தோணுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. மதியம் 2:07 அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு இன்றைக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் பழகும்போதும் கோபம் காட்டாமல் கொஞ்சம் பழகிறது பேசுகிறது நல்லதுங்க. சகோதர வகையில் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, திறந்த மனம் என்றாலும் அதில் யாருக்கும் திறந்து காட்டப்படாத பக்கங்களும் நிறைய உண்டு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. குழந்தைத்தனமாக பேசுவீங்க, வெள்ளை மனசோடு இருப்பீங்க. இருந்தாலும் கூட அடி மனசில், அந்த ஆழமான மனசில் யாருக்குமே எதையும் சொல்லிக்க வேணான்னு சில விஷயங்களை பூட்டி வச்சுருப்பீங்க. ஏன்னா அதை சொன்னால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை, யார்கிட்டேருந்து அதுக்கு பதிலும் கிடைக்காது. அதெல்லாம் நம்மோடையே இருந்துட்டு போகட்டும், அதை சொல்லி அடுத்தவங்கள நாம் ஏன் தர்ம சங்கடத்துக்கு உள்ளுவாக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு
எங்கும் எப்பொழுதும் சில மர்மமான முடிச்சுகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவுகள் கூடிட்டு தான் போகுது. 7.5 சனி ஒரு பக்கம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கார். ராசிக்குள்ளார உட்காந்துருக்காருங்களா, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, திடீர்னு கையில் அடிபடுது, திடீர்னு எழுந்திருக்கும்போது இடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது, ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வாங்க. அப்புறம் உங்கள் ஊர் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், ஐயனார், முனீஸ்வரர், கருப்பு சுவாமி, அந்த மாதிரி எல்லை தெய்வங்களை போய் வணங்கினீங்கனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா கண் திருஷ்டி, ஓமல் அதெல்லாம் சுற்றி போகிறதுக்காக கூட நீங்கள் அந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வர்றது உங்களுக்கு நல்ல பலனை உண்டாக்குங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்காந்து ராசியை பார்த்துன்னு இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தவங்களாம் கூப்பிட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மௌன யுத்தம் அதெல்லாம் கலைஞ்சி கலகலப்பாக எல்லாரும் உட்காந்து பேசி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்து பேசி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தன பாக்கியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. வியாபாரம் பரவாயில்ல, ஆனால் நேற்று நல்லா இருந்தது, இன்றைக்கி சுமாராக இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நிரந்தரமாக லாபம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பீங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.